ஃப்ரெண்ட்ஸ் சின்ன மருமகள் சீரியலுக்கான நெக்ஸ்ட் எபிசோடுக்கான ப்ரோமோ பார்க்கலாமாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தமிழ் செல்வியை பார்த்தீங்கன்னா செக்கப்புக்குமே போயிட்டு வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்பத்தாவை பார்த்தீங்கன்னா எதுக்காக போனேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராஜாங்கமும் பார்த்தீங்கன்னா அப்பத்தா கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ராஜாங்கமே பார்த்தீங்கன்னா இங்கே ஏற்கனவே ரொம்பவே டென்ஷனில் உட்காந்துட்டு இருக்காரு. அது பார்த்தீங்கன்னா இங்கே அப்பத்தாக்கு தெரியாமல் அப்பத்தாவுமே பார்த்தீங்கன்னா இங்கே தமிழ் செல்வியோட குழந்தை அங்கே ஆரோக்கியமாக சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அங்கே சேதுவுமே பார்த்தீங்கன்னா அங்கே அப்பத்தா சொல்கிறத கேட்டுட்டு அப்பத்தா நீ தமிழ் செல்வியை பற்றி பேசுறதுனா எங்கிட்ட பேசவே பேசாத போங்க அத்தா அப்பத்தா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சேதுவுமே பார்த்தீங்கன்னா அங்கே வந்து கிளம்பிடுறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ராஜாங்கத்துக்கிட்டவும் போய் இங்கே அப்பத்தா சொல்லவும் உடனே அப்பத்தாவை இங்கே ராஜாங்கமே பார்த்தீங்கன்னா ஏற்கனவே டென்ஷனில் இருக்கிற போது இங்கே நீ எதுவுமே பேசாத அப்பத்தா நீ கப்புன்னு சைலண்டாக இரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அப்பத்தாவை சொல்லிடுறாங்க. அப்பத்தாவுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு அங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே தமிழ் செல்வியுமே பார்த்தீங்கன்னா அங்கே வசந்தி கிட்ட அம்மா நீங்கள் எங்கிட்ட ஏதோ மறைக்கிறீங்க ஆனால் என்னதான் மறைக்கிறீங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வசந்தி கிட்ட சொன்னதும் உடனே இங்கே வசந்தியுமே சாப்பிட்டுக்கிட்டு இங்கே கோரைக்கேரின்னு சொல்லிட்டு அங்கே இரும்புறாங்க. உடனே இங்கே தமிழ் செல்வியுமே பார்த்தீங்கன்னா தண்ணி எடுத்து குடிங்கம்மா எதுக்காக நீங்கள் என்னை விட்டுட்டு தனியாக ஏதோ நீயும் அப்பத்தாவும் பேசிகிட்டு இருந்தீங்களே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தமிழ் செல்வி கேட்கும். உடனே இங்கே வசந்தா என்ன சொல்கிறாங்கன்னா அதெல்லாம் ஒன்றும் இல்லை தமிழ் அங்கே தமிழ் செல்வியை நான் நல்லா பார்த்துக்கணும், அவளுக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே சேது வாங்கிட்டு வந்து கொடுக்கணும், அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து சந்தோஷமாக வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அப்போ தான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இந்த குழந்தைய வச்சு தான் அங்கே சேதும் தமிழ் செல்வியும் ரெண்டு பேரும் பிரிஞ்சிருந்தாங்க. அந்த குழந்தைய வச்சு அவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கணும் அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க. வேறு எதுவும் இல்லை தமிழ் செல்வி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வசந்தியுமே சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வசந்தியுமே நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தமிழ் செல்வி கிட்ட சொல்லிட்டு அங்கே வந்து கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே சேதுவுமே இங்கே வீட்டை விட்டு வெளியே வராரு. உடனே இங்கே பாசை இந்த மழை பெஞ்சு பாசை கட்டிக்கிட்டு இருக்கு, அது மேலே வச்சிடறாரு காலை. உடனே அவங்களுக்கே வலிக்கிறது. அதுக்கப்புறம் இங்கே சேது போயிட்டே இருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு யோசனை வருது. ஏன்னா இங்கே தமிழ் செல்வி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, ஏன்னா அவள் தெரியாமல் வந்து இங்கே கால் வச்சுட்டானா அங்கே கீழே விழுந்து வயிற்றில் இருக்க குழந்தைக்கு எதனா ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வலிக்கு விழுந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு பேப்பர்லேயுமே எழுதி அங்கே ஒட்டிட்டு போகிறாரு. அப்படி இருந்தாலுமே அதை பார்க்கலன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சேதுமே பார்த்தீங்கன்னா யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாமளே இதை சுத்தம் பண்ணிடுறது தான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சேதுமே பார்த்தீங்கன்னா அதை க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை பார்த்து அப்பத்தாவுமே பார்த்தீங்கன்னா இங்கே சேது என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே சேதுவை க்ளீன் பண்ணிக்கிறத பார்த்துட்டு அப்பத்தாவுமே பார்த்தீங்கன்னா வந்து என்னடா சேது பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அப்பத்தா கேட்கவும் உடனே இங்கே அப்பத்தா இங்கே பாசு பிடிச்சிட்ருக்கு, நான் கால் வச்சேன் வலிக்கு கீழே விழுந்துட்டேன், அதனால தான் இங்கே பாசு இருக்கிறதுனால நான் க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சேதுமே சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே அப்பத்தாவுமே பார்த்தீங்கன்னா மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டேங்க தமிழ் செல்விக்காக தான் அவன் க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கான், தமிழ் செல்வியே அவன் மனசில் கொஞ்சம் ஓரமாவான நினப்பு இருக்குது, எப்படியாவது இவங்களை ரெண்டு பேரையும் நம்ம சேர்த்து வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பத்தா பார்த்தீங்கன்னா ஒரு உறுதியாகவே இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ராஜாங்கமே பார்த்தீங்கன்னா அங்கே ஊழல் பண்ணி அங்கே மாட்டிக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு அங்கே சன்னியாசிக்கிட்ட சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்காரு. ஏன்னா அங்கே இது மாதிரி அசிங்கத்தை நம்ம கட்சிக்கு எடுத்துகிட்டு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம நினச்சோமோ அதே மாதிரி அசிங்கம் நம்ம கட்சிக்கு வந்துருச்சு, இதுக்கு மேலே என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராஜாங்கமே பார்த்தீங்கன்னா அங்கே குழம்பிக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே மோகனாவுமே பார்த்தீங்கன்னா ராஜாங்கமும் சன்னியாசியுமே பார்த்தீங்கன்னா சாப்பிட்றதுக்காக கூப்பிட்றாங்க. உடனே இங்கே ராஜாங்கமும் சன்னியாசியுமே இங்கே நான் சாப்பிட்றதுக்கு வரல, கொஞ்சம் அப்புறம் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சன்னியாசியுமே சொல்லிடுறாங்க. அதையும் மீறி இங்கே மோகனா பார்த்தீங்கன்னா கூப்பிட்டதுனால இங்கே ராஜாங்கமே பார்த்தீங்கன்னா கோவத்தில் சாப்பாடு வேணான்னு சொல்கிறேன்ல இதுக்கு கேட்காதா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மோகனாவை பார்த்தீங்கன்னா ரொம்பவே கோவமாகவும் பேசிடுறாங்க. அதுக்கப்புறம் அங்கே மோகனாவுமே ரொம்பவே கோவமாகவும் போவேன். உடனே இங்கே சன்னியாசி என்ன சொல்கிறாங்கன்னா அண்ணன் அவங்க நம்ம சாப்பிட்லான்னு சொல்லிட்டு கூப்பிட்டாங்க, அவங்கள போய் இவ்வளோ கோவமாக பேசுகிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். பின்னென்ன சன்னியாசி நான் ஏற்கனவே கோவத்தில் இருக்கேன், அவன் வந்து சாப்பிட்றதுக்கு வரேன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டே இருக்கா, நான் தானே வேணான்னு சொல்லிட்டேன், அதுக்கப்புறமும் கேட்டுக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். நீங்கள் கோவமாக இருக்கீங்களான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியாது, நீங்கள் சாப்பிட்லான்றது மட்டும்தான் அவங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராஜாங்கத்துக்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே தமிழ் செல்வியை பார்த்தீங்கன்னா நம்ம குழந்தைல ஆரோக்கியமே இருக்குன்னு சொல்லிட்டு இங்கே டாக்டர் சொன்னதை நினச்சிக்கிட்டு இங்கே ரொம்பவே சந்தோஷமாகவும் அங்கே உக்காந்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே சேது மீட் பண்ணி இங்கே நான் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்தேன் என்னாச்சுன்னு கேட்டிங்களா ஒரு வார்த்தை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தமிழ் செல்வி இங்கே சேதுக்கிட்ட கேட்குறாங்க, உனக்கு என்ன ஆனால் எனக்கு என்ன, நீ எது கேட்டாலையும் பொய் தான் சொல்லுவீங்க, அதுக்கு நான் கேட்காமலே இருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே
சேதுமே சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறங்க தமிழ் செல்வியுமே என்ன சொல்கிறாங்கன்னா, அங்கே டாக்டர் என் குழந்தை ஆரோக்கியமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும், அங்கே ஸ்க்ரீனில் என் குழந்தைய 2 கண்ணால் நான் பார்த்தேன். நான் ஃபஸ்ட்டு சொன்னது பொய்யா இருக்கலாம். ஆனால் நீங்கள் இது நம்பினாலையும் நம்பலனாலையும் இது உண்மை. அதுக்கு தான் உங்களை நான் கூப்பிட்டேன். நீங்கள் தான் வரலன்னு சொல்லிட்டீங்க. நீங்கள் வந்துருந்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருந்திருக்கும். எனக்கு நீங்கள் வரலன்னு சொல்லிட்டு தான் ஒரு ஓரமாக பார்த்தீங்கன்னா ரொம்பவே மனசு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தமிழ்ச்செல்வி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பாரு இந்த பாரு என்கிட்ட ட்ராமா போடுற வேலையெல்லாம் வச்சுக்காத அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சேதுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப கோவமாவாங்க தமிழ்ச்செல்வி கிட்ட பேசிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே அப்போதாமேங்க நம்ம சேதுவையும் தமிழ்ச்செல்வியும் நம்ம எப்படி சேர்த்து வைக்கிறதுனே நம்மளுக்கு தெரியலையேங்க. நம்ம அவங்க முன்னாடி போய் நம்ம இந்த விஷயத்த சொல்லியுமே பார்த்தீங்கன்னா அவங்க மனசை மாறுற மாதிரியே தெரியல. எங்க ராஜாங்கத்துக்கிட்ட சொன்னாலே அது கேட்பானான்னு சொல்லிட்டு பார்த்தா அங்கே ராஜாங்கமும் அங்கே சேதுக்கு ஃபேவராக தான் பேசிக்கிட்டு இருக்கான். ஏன்னா அங்கே அப்பான்ற முறையில் ராஜாங்கம் தான் அங்கே சேதுவையும் தமிழ்ச்செல்வியும் சேர்த்து வைக்கணும். அவங்களே பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க விருப்பம்னு சொல்லிட்டா அங்கே பெத்த கடமை எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு சைடு அப்பத்தாவுமே யோசிச்சுக்கிட்டு இருக்கேங்க. மலருமே வந்து அப்பத்தா நீங்கள் சாப்பிட்டீங்களா வா சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பத்தாவை கூப்பிடுவோம். உடனே அப்பத்தா என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லைம்மா மலரு நான் எனக்கு இப்போ பசிக்கல நான் அப்புறம் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பத்தாவுமே சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழ் செல்வியுமே காலேஜுக்கு போயிட்டு வந்ததுலேருந்து நம்ம படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே படிக்கிறதுக்காக புக்கெல்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே வசந்தியுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷமாகவும் அங்கே வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்கிட்டையும் பார்த்தீங்கன்னா அங்கே குழந்தை ஆரோக்கியமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே எல்லாமே சொல்லிடுறாங்க. சொல்லியிருந்துக்கும் போது அங்கே எல்லாருமே ரொம்பவே சந்தோஷமாக அங்கே கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே சேதுக்குமே ஒரு மூலையில் எங்கள் தமிழ்ச்செல்வி மேலே ரொம்பவே பாசம் இருந்தாலுமே அங்கே தமிழ்ச்செல்வி முன்னாடி நம்ம ஈகோ தடுக்கிற மாதிரி அங்கே தமிழ்ச்செல்வி முன்னாடி நான் பேசாமே இங்கே சேது பார்த்தீங்கன்னா சைலண்டாக ஆயிடுறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஈஸ்வரியுமே பார்த்தீங்கன்னா இங்கே போஸ் இங்கே ஒரு நாள் கூட இந்த வீட்டில் தங்க விடாமல் இங்கே தமிழ்ச்செல்வி துரத்தி அடிச்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே கோமாவே யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது அங்கே தமிழ்ச்செல்வி நடந்து போகிறத பார்த்துட்டு இங்கே ஈஸ்வரியுமே பார்த்தீங்கன்னா என்ன தமிழ்ச்செல்வி ரொம்பவே சந்தோஷமாக இருக்க போல் எங்கள் பையன் ஒரு நாள் வந்து இந்த வீட்டில் தங்க விடாமல் பண்ணிட்டேன். ஆனால் உன்னை நான் ஒரு நாள் பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஈஸ்வரியுமே பார்த்தீங்கன்னா இங்கே தமிழ்ச்செல்வியை பார்த்து கேட்குறாங்க. உடனே இங்கே தமிழ்ச்செல்வியை கேட்டது உடனே தமிழ்ச்செல்வி என்ன சொல்கிறாங்கன்னா, ராஜாங்க மாமாவுக்கு இந்த போஸால் நிறைய பிரச்சனை இருக்குது. நான் அவங்க நல்லதுக்கு தான் இங்கே போஸை இருக்க விடலை. உங்களுக்கே தெரியும் உங்கள் பையன் ஹாஸ்பிட்டலில் வச்சு இங்கே ராஜாங்க மாமாவை கொண்டுட்ருப்பான். நான் இல்லைனா நீங்கள் 2 பேரும் சேர்ந்து அவனை என்ன பண்ணியிருப்பீங்கன்னே தெரியாது. எனக்கு அந்த கோவம் தான். ஏன்னா அங்கே போஸ் எப்போவுமே வரக்கூடாது. ஏன்னா அவன் எப்போ இங்கே இருக்கிறானோ எனக்கு ரொம்பவே பதட்டமாகவும் இருக்குது. ஏன்னா ராஜாங்க மாமாவை அவன் எதனா பண்ணிவிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்பவே பார்த்தீங்கன்னா பதட்டமாகவும் இருக்குது. நான் அதனால தான் பண்ணேன். உங்கள் பையன் இங்கே இருக்கணும் இருக்கக்கூடாதுனால நான் முடிவு பண்ணலை. இங்கே ராஜாங்க மாமா பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கணும் அதை யோசிச்சு தான் நாங்கள் போஸ் இருக்கக்கூடாதுன்னு சொன்னேன். நீங்கள் உங்கள் பையன் யோசிக்கிறதே ஃபஸ்ட்டு தப்பு. அங்கே ராஜாங்கமாக கொத்தந்தான் நான் அன்றைக்கே சொல்லியிருந்தேன்னா போஸ் நிலைமை என்ன ஆயிருக்கும். அது பண்ணலைன்னு சொல்லிட்டு உங்களுக்கு சந்தோஷமாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தமிழ்ச்செல்வியை பார்த்தீங்கன்னா இங்கே ஈஸ்வரி கிட்ட வார்னிங் கொடுத்துட்டு போகிறாங்க. உடனே பார்த்தீங்கன்னா இந்த தமிழ்ச்செல்விக்கு எவ்வளோ திமிரம் தான் என்கிட்ட எதிர்த்து பேசிட்டு போவா. அவளுக்கும் இந்த ராஜாங்கத்துக்கும் ஒரு நாளைக்கு அடிப்பட்ட பாம்பு திரும்பி வந்து கொத்துன்னு யாருக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஈஸ்வரி பார்த்தீங்கன்னா அங்கே டைலாக்கெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே சாமுத்திரியும் இங்கே தாமரையுமே பார்த்தீங்கன்னா உள்ளே உட்காந்துக்கிட்டு அங்கே அப்போ தான் சொல்கிறத யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இங்கே தமிழ்ச்செல்வி வயிற்றுல வேலைனா குழந்தை ஆரோக்கியமாக வேற இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அவளுக்கு குழந்தை இது பிறந்துச்சுன்னா அங்கே சேர்ந்து அவன் கூட சேர்ந்து சந்தோஷமாக வாழ்ந்துருவோம் போல். ஏன்னா ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஏமாத்தினாங்க. ஆனால் ஏமாத்தினாலுமே இங்கே சேர்ந்து பார்த்தீங்கன்னா குழந்த மாதிரி அவன் எது சொன்னாலையும் நம்பிடுவான். இப்போ தமிழ்ச்செல்வி குழந்தை பெற்றுக்கிட்டானா அவன் தமிழ்ச்செல்வி கூட சேர்ந்து வாழ்ந்துருவான். நம்ம நினச்ச காரியம் எதுவுமே நடக்காமல் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சாமுத்திரியும் தாமரையும் பார்த்தீங்கன்னா அங்கே யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே அப்பத்தாவை நான் போவேனான்னு சொன்னேன். அப்போ கூட கேட்காம இந்த தமிழ்ச்செல்வி கூட போயிட்டு வந்து அங்கே நடந்ததெல்லாம் இங்கே சொல்லி எல்லார் மனசையும் மாற்றலான்னு பார்க்குது. இந்த எங்கள் அம்மாவுக்கு கொஞ்சம் கூட வயசு தான் ஆயிருக்கோ தவிர கொஞ்சம் கூட மூளை வளரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சாமுத்திரியும் தாமரையும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே மோகனாவுமே பார்த்தீங்கன்னா அங்கே கூப்பிட்டுட்டு இந்த ராஜாங்க நம்ம கூப்பிட்டு அங்கே சாப்பிட்றதுக்கு வரலன்னு சொல்லிட்டு ஒரு வருத்தமாக உட்காந்துட்டு இருக்கும்போது இங்கே ராஜாங்கமே பார்த்தீங்கன்னா மோகனா வந்து சாப்பாடு போடுமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கூப்பிடுறாங்க. உடனே இங்கே மோகனா உள்ளே உட்காந்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் கூப்பிட்றாங்கன்னு சொல்லிட்டு இங்கே மோகனாவுமே பார்த்தீங்கன்னா
பரிமாறத்துக்காக போகிறாங்க. மோகனா கேட்டதால நீ தப்பாக நினச்சிக்காத, ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நான் நிறைய டென்ஷனில் இருந்தேன், அந்த கோவத்தில் தான் பேசிட்டேன், வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ராஜாவுமே சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மோகனாவுமே பார்த்தீங்கன்னா சந்தோஷமாக அவங்களுக்கு பரிமாறிட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் அங்கே சேதுமே பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே போகிறாங்க. நம்ம இன்றைக்கி என்ன சமையல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே தமிழ் செல்வி நான் செஞ்சு வச்சுருக்கேன், அதவே சாப்பிடுங்க, நீங்கள் செஞ்சு வச்சு பள்ளி உழுந்து கரப்பாம்பூச்சி உழுந்து சாப்பிட்டு உங்களுக்கு தான் எதுனா உடலில் பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தமிழ் செல்வி சொல்கிறாங்க. நீ ஆக்கின சாப்பாடு எனக்கு வேணவே வேணாம், நான் ஹோட்டலில் ஆர்டர் பண்ணி சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சேதுமே சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழ் செல்வியை நம்ம சொல்கிறதையும் நீங்கள் கேட்க மாட்டீங்க, ஏதோ ஒன்று பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தமிழ் செல்வியே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நடக்கும் பார்க்கலாமாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.